வெல்கம் டு டோசன்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேர் அஜய். குபர்னெட்டிஸ் இன் 30 டேஸ் சீரீஸ்ல 22nd வீடியோல இருக்கும். ஸோ இதுக்கு முந்தின வீடியோல குபர்னெட்டிஸ் வால்யூம் டிவி பிவிசி பத்தி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோல ஸ்டேட்ஃபுல் செட் அப்படின்னா என்ன, எதுக்கு நம்ம ஸ்டேட்ஃபுல் செட்டை யூஸ் பண்றோன்றத பத்தியும் பார்ப்போம். ஸோ ஸ்டேட்ஃபுல் செட்டுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற மேனிஃபெஸ்ட்ல இருக்கு. மேனிஃபெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஃபுல் செட் மென்ஷன் பண்ற கைண்டும் சரி, இல்லை டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றதும் சரி, ரெண்டுமே பிரிட்டி சிமிலர் தான். ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்ல ஸ்டேட்ஃபுல் செட்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், ப்ளஸ் சர்வீஸ் நேமும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். டெப்ளாய்மெண்ட்ல நம்ம சர்வீஸ் நேமை மென்ஷன் பண்ண தேவையில்ல, பட் ஸ்டேட்ஃபுல் செட்டை கிரியேட் பண்ணும்போது சர்வீஸ் நேமை மென்ஷன் பண்ணணும். பர்டிகுலரா இங்க ஹெட்லெஸ் சர்வீஸ் தான் யூஸ்வலாகவே மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்ஃபுல் செட் அப்படின்னா என்ன, இல்லை அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு இ-கார்ட் சர்வீஸ் இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, கார்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு வியூ பண்ணிட்டு அதை கார்ட்டில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம பை பண்ணுற வரைக்குமோ இல்லை அந்த கார்ட்லேருந்து டெலிட் பண்ணுற வரைக்கும் கார்ட்டில் சேவ்டாக தான் இருக்கும். பட் அதர் தென் தட், நீங்க ஒரு மென்ஸ் வேர் இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இல்ல மொபைல் ரிலேட்டடான ஐட்டம்ஸை சர்ச் பண்றீங்க அப்படின்னா தட் வில் கோஸ் டு டிஃப்ரெண்ட் பேஜ். நீங்க எங்க சர்ச் பண்ணிட்டு வந்தாலுமே கார்ட்ல இருக்கிற சேவ் பண்ண ப்ராடக்ட் சேவ்டா தான் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பைக் கார்ட் ஸ்டேட்ஃபுல் செட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்க என்ன சேவ் பண்றீங்களோ அது சேவ்டா இருக்கும் until you go and delete. பட் மற்ற மைக்ரோ சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற பேஜஸ் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் யூ லாகின் ஆர் எவ்ரி டைம் யூ என்டர் நீங்கள் ஒரு புது என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் பேஜ் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஸோ அதுதான் சிம்பிளான எக்ஸாம்பிள் ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல் செட் அண்ட் ஸ்டேட்லெஸ் செட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஸ்டேட்ஃபுல் செட்டை இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மை எஸ்கியூஎல்கான மேனிஃபெஸ்ட் இருக்கு. இப்போ இந்த மேனிஃபெஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது எனக்கு ரெப்ளிகாஸ் 3, அதாவது 3 பாட் ரன் ஆக போகுது. ஜென்ரலா உங்களுக்கு ஒரு 3 பாட் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாட் தான் உங்களுக்கு டிராஃபிக் அக்செப்ட் பண்ணோன்னு ஒரு கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. எந்த பாட் அவைலபிளா இருக்கோ அதுதான் உங்களுக்கு டிராஃபிக் அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்ல தான் டிராஃபிக் அக்செப்ட் ஆகும், அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்ட், அதாவது பக்கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி. அண்ட் நீங்க ஸ்கேல் அப் பண்ணாலும் சரி ஸ்கேல் டவுன் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதே ரூல் தான் ஃபாலோ ஆகும். இங்க இருக்க மேனிஃபெஸ்டோ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ கேட் ஸ்டேட்ஃபுல் செட்னு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கோம். அதே மேனிஃபெஸ்ட் தான். லெட் மீ ஓப்பன் இட் இன் எடிட்டர். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்ற மாதிரி மேனிஃபெஸ்ட்னு வரும்பொழுது ஏபிஐ வெர்ஷன், கைண்ட், மெட்டாடேட்டா, ஸ்பெக் இந்த நாலுத்தையும் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஏபிஐ வெர்ஷன், இந்த கைண்டை யூஸ் பண்றதுக்கான ஏபிஐ வெர்ஷன் ஆப் V1. ஸோ அதை மென்ஷன் பண்ணியாச்சு. கைண்ட்ல ஸ்டேட்ஃபுல் செட், ஸ்டேட்ஃபுல் செட்னு மென்ஷன் பண்ணும்போது ரெண்டு எஸ்ஸுமே அப்பர் கேஸ்ல இருக்கும். அதர் தென் எஸ், ரெஸ்ட் ஆல் இன் லோவர் கேஸ். மெட்டாடேட்டான்னு வரும்பொழுது இதோட நேம், லேபிள் என்ன யூஸ் பண்றோமோ அந்த லேபிளோட கீ வேல்யூ, அது கீழே ஸ்பெசிஃபிக், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லைன் நம்பர் 7ல ஸ்பெக் இருக்கு. அதுல டெம்ப்ளேட் மெட்டாடேட்டான்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா மெட்டாடேட்டால அகெயின் லேபிள்ஸ் மென்ஷன் ஆயிருக்கும். ஸ்பெக்ல கண்டெய்னர்ஸ் டீடைல்ஸ் விச் இஸ் கண்டெய்னர் நேம், கண்டெய்னர் இமேஜ், அதுக்கப்புறம் ரெப்ளிகாஸ் என்ன 3 யூஸ் பண்றோமா இல்லை 4 வேணுமான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது கீழே செலக்டாஸ், கடைசியில சர்வீஸ் நேம்ன்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்ஃபுல் செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சர்வீஸ் நேமை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும். எந்த சர்வீஸ்ல இருந்து டிராஃபிக் இதுக்கு அக்செப்ட் ஆகணுன்ற பர்டிகுலர் சர்வீஸை நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். இங்க MySQL.h, ஐ மீன் MySQL-Hன்னு ஒரு சர்வீஸ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணலாம். ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா கிரியேட்டட்னு வருது. kubectl get pods -no void அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு பாட்ஸ்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்ல நம்ம ஸ்டேட்லெஸ் ஆர் ஹெட்லெஸ் சர்வர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.